வெல்கம் டு பிச்சாவரம். வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம எங்கே வந்து போகிறோம்னா கடலூர் மாவட்டம் சிதம்பரம். அது பக்கத்தில் ஒரு 17 வராது, ஒரு 14 கிலோமீட்டர் வரும். ஓகேவா? அதில் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட். பிச்சாவரத்துக்கு தான் நீங்கள் இருக்கிறது. உலகத்திலே பார்த்தீங்கன்னா 2வது சர்க்கிள் அளவில் இங்கே தான் இன்றைக்கி போட்டிங் வந்துருக்குறோம். இது ஒன் ஆஃப் ஒரு பெஸ்ட்டு டூரிஸ்ட் ஸ்பாட்ஸு ஒன் டே. ஓகேவா? இது வந்து ஒரு கடலூர் டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குது. ஆனால் அது நல்லாயிருக்கும். வாங்க உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேவா? இது வந்து நம்ம சரி வீட்டில் இன்றைக்கி நான் டிஸ்ட்ரிக்ட் எங்கள் டிஸ்ட்ரிக்ட் கடலூர் தான். சரி நாங்கள் ரொம்ப நாளாக இங்கே வந்திருக்கேன். ஆனால் இருந்தாலும் சரி வீடியோ போடலையே, ரொம்ப நாளாக இருக்குது, அதனால் வீடியோ போட்டு தான் வந்திருக்கோம். இங்கே வந்துருக்கோம். இதை வந்து கவர்மெண்ட் டூரிஸ்டம் தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஓகேவா? போட்டிங்கு, ஸ்பீட் போட்டிங்கு, டூரிஸ்ட் போட்டு ரெண்டுமே இருக்குது. வாங்க, நல்லாயிருக்கும். வந்து விசிட் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். வாங்க உள்ளே போய்ட்டு வீடியோ எப்படி இப்படிலாம் இருக்குன்னு நான் அப்போ சொல்கிறேன். இது பிச்சாவரத்தில் பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா இந்த வியூ வந்து நல்லா பிச்சாவரம் ஃபுல் ஃபாரஸ்ட்டையும் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு டவர் ஒன்று இருந்தது. அந்த டவர் இப்போ வந்து இடிச்சிட்டாங்களாட்டுக்கு. புதுசாக ரெனோவேட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ரெனோவேட் பண்ணது அதனால் நம்ம அது மேலே பார்க்க முடியல. ஆனால் நல்லாயிருக்கும் பிச்சாவரம். அந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி டிக்கெட்டு 2 பேர் ஆப்ரேட் பண்ணுறாங்க. டிக்கெட் புக்கிங் அங்கே இருக்குது. இங்கே வந்து கவர்மெண்ட் வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் கண்ட்ரோலில் இந்த ஸ்பீட் போட்டை வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே எல்லாம் அது மாதிரி. இந்த ஸ்பீட் போட்டு இங்கே நார்மல் போட்டு பார்த்திங்கன்னா 6 பர்சனுக்கு, அதாவது 6 பர்சனுக்கு ஒரு 40 மினிட்ஸு, அதாவது 1 ஹவர் மேபி வச்சுங்க. அது துடுப்பு போட்டு பார்த்திங்கன்னா வந்து 700 ரூபா, அதாவது 700. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து மோட்டார் போட்டும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. அது வந்து 6 பர்சனுக்கு, அதுவும் வந்து 2000 அந்த மாதிரி ரேஞ்செலாம் ஆப்ரேட் பண்ணிட்டுருக்காங்க. கொஞ்சம் வந்து வீக்கெண்டில் வந்தீங்கன்னா கொஞ்சம் இயர்லியே வந்துடுங்க. போட்ஸ் எதுவும் கிடைக்கல. இப்போ நாங்களே ஒரு 2:30 வந்தோம். எங்களுக்கு போட்டு இப்போ அவைலபிள் இல்லை. மோட்டார் போட்டு ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு. அதேமாதிரி பார்த்திங்கன்னா துடுப்பு போட்டு தான் இருக்குது. துடுப்பு போட்டும் பார்த்திங்கன்னா 5 மணிக்கு மேலே தான் கிடைக்குங்கிறாங்க. 4:30-5 மணிக்கு மேலே தான் கிடைக்குங்கிறாங்க. அது மாதிரி வந்து சீக்கிரம் வந்துடுங்க. போட் டீங் நல்லாயிருக்கும். உள்ளே இங்கேருந்து மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் உள்ளே போனீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஓகேவா? 2004 சுனாமி வந்தப்போ தமிழ்நாட்டில் சவுத்தில் இருக்கிற நார்த்தாக இருக்கிற நிறைய இடத்துல வந்து நம்ம சுனாமியில் கடலூரில் நிறைய பேர் இறந்தாங்க. அதே போல் ராமேஸ்வரம் நிறைய பேர் இறந்தாங்க. ஆனால் இங்கே வந்து நமக்கு மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் இருக்கிறதுனால இங்கே அதிகமாக எதுவும் இழப்பு நடக்கலை. ஏன்னா அங்கே வரக்கூடிய அந்த பெரிய பெரிய அலைகள் எல்லாமே இங்கே இருக்கிற காடுகள் வந்து தடுத்துக்கிச்சு. அதனால் இங்கே நிறையா பாதிப்பு கிடையாது. இன்றைக்கி நம்ம இங்கே விசிட் வந்திருக்கோம். இங்கே எப்படி ப்ராசஸ், இங்கே என்ன நடக்குது, இங்கே போட்டிங் எல்லாமே இங்கே எப்படி நடக்குதுன்னு நம்ம பார்த்துட்டு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். 2 மணிக்கு போன வீடியோவில் பேசியிருந்தேன். பசி தாங்கலை. அதான் பக்கத்துலேயே ஒரு மெஸ்ஸு ஹோம் ஸ்டைல் ஃபுட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. நானும் என் தம்பியும் சாப்பிட போயிட்டோம். சாப்பாடு வந்து கொடுத்தாங்க. ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. எதுவுமே ஒரு இதில் கையை காட்டுறான். டிக்கெட்டு வாங்கியாச்சு. 700 ரூபா. போட்டு தான் நம்மளுக்கு வச்சுது. கை படகு வந்து வெயிட்டிங் ஹால் வந்து வெயிட் பண்ணி என்ன ஆகிடுச்சுன்னா இந்த ஊருக்காரங்க தான், அதாவது கடலூர் டிஸ்ட்ரிக்ட் தான். எங்களுக்கு இருக்குன்னா ஒரு 25 கிலோமீட்டர் தான். நான் நிறைய தடவை வந்திருக்கேன். இருந்தாலும் அப்போ வந்து அப்போலாம் வீக் டேஸில் வருவோம். அதனால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ தான் அந்த 3 நாள் லீவுக்கு அந்த மாதிரி வீக் எண்டில் வந்திருக்கேன். வீக்கெண்டில் வந்து என்ன பிரச்சனைனா 300-200 போட்டு தான், 300 போட்டு ஒரு 200 போட்டு தான் அனுப்புகிறாங்க. 200 போட்டு அனுப்புறதுனால கூட்டம் அன்றைக்கி செம கூட்டம். எனக்கே 5 மணிக்கு தான் ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதனால் முடிஞ்ச அளவுக்கு எத்தனை சீக்கிரமாக வந்தீங்களா அந்த அளவுக்கு நீங்கள் சீக்கிரமாக போகலாம். ஓகேவா? இல்லை நீங்கள் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கணும். ஆன்லைன் புக்கிங் இருக்குது. பிச்சாவரம் டூரிஸ்ட். ஓகேவா? தமிழ்நாடு டூரிசம் பேஜில் வந்து பிச்சாவரம் போட்டிங் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் புக்கிங் இருக்குது. தயவுசெய்து இந்த ஆன்லைன் புக்கிங்கு இப்போ அதில் ஆன்லைனில் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஓகேவா? அதான் நான் சொல்கிறேன். உள்ளூர்காரங்க எங்களுக்கே தெரியல எப்படி புக் பண்ணணும், போகணும், வரணுன்ட்டு. இந்த தப்பு நீங்கள் பண்ணாதான் நான் பார்த்துருக்கேன். நாங்கள் பண்ணோம், நீங்கள் பண்ணாதான் பார்த்துருக்கேன். ஆனால் நல்லாயிருக்கும். பாருங்கள், வீடியோ பாருங்கள், எடுத்து போடுறேன். இந்த பிச்சாவரம் சதுப்பு நில காடுகள் இந்தியாவோட ஒரு இயற்கை பொக்கிஷன்னே சொல்லலாம். ஏன்னா இது உள்ளே போய் பார்த்தா அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். வாங்க உள்ளே போகலாம். இதான் நம்ம போட்டு வந்து ஒரு இடம் போட்டு வந்துச்சு. ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் அந்த காத்திருத்ததுக்கப்புறம் அந்த போட்டு வந்திருக்கு. நம்ம போட்டு மொத்தமாக புக் பண்ணோம். நிறைய பேருக்கு டிக்கெட்டு கிடைக்கல. அதனால் என்ன பண்ணோம், ஒரு 4 பேரை கூட வந்து ஒரு குளிக்காய் ஏற்றிக்கிட்டோம். சரி நம்ம 4 பேர் போய் என்ன பண்ணியோம், நம்மளால இன்னும் 2 பேர் பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படிங்கிறத
எங்களுக்கு கிடைச்சவர் கொஞ்சம் படகோட்டியாகவே இருந்தார். நல்லா ஓட்டினார் வேகமாக. அவர் எங்களோட கடைசி சவாரி அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது இந்த டூரிசம் பார்த்திங்கன்னா 1984 அந்த காலகட்டத்தில் நிறைய சினிமா அங்கே எடுத்திருக்காங்க. அப்போது இந்த இடம் நல்ல ஃபேமஸ் ஆகிருக்கு. அதை ஒரு காரணமாக வச்சு தான் 1984 அந்த காலகட்டத்தில் இது ஒரு டூரிசமாக அறிவித்து இங்கே படகு சவாரி எல்லாமே வந்து இங்கே பண்ணிருக்காங்க. இதோட பரப்பளவு பார்த்திங்கன்னா 1100 ஹெக்டர்ஸ், அதாவது ஒரு 3000 ஏக்கர். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 50 தீவு அப்படி இருக்குது. அந்த மாதிரி இந்த நீர்வழி தடம்னு பார்த்திங்கன்னு வச்சிங்களேன், ஒரு 100 அதுக்கு மேற்பட்ட இருக்குது. இது எப்படி உருவாயிருக்குன்னு ஆராய்ச்சியாளர் சொல்கிறாங்கன்னா, இது வெள்ளாறும் கொள்ளிடாறும் அதில் வந்து அந்த சேர்ந்து அந்த வண்டல் மண் இருக்குல்ல, அது ப்ளஸ் இந்த கடல் எல்லாம் சேர்ந்து தான் இது உருவாகிருக்கு அப்படின்னு வந்து ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. இது நல்லா வந்து ரசிக்கிறதுக்கு நீங்கள் வரணுன்னா நவம்பர் டு பிப்ரவரி இந்த டைமில் சூப்பராக இருக்கும். நண்டு நல்லாயிருக்கும். அது மாதிரி மீன் எல்லாமே சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டு நீங்கள் ஒரு நல்ல ஒரு இயற்கை விரும்பி அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த துடுப்பு படகு ப்ளஸ் அந்த நீர், அந்த இயற்கையான அந்த குகை மாதிரி இருக்கிற அந்த வடிவம் எல்லாமே பார்க்குறதுக்கு, அந்த வேர் தொங்குறது எல்லாம் பார்க்குறது சூப்பராக இருக்கும். வீடியோவில் பார்த்தா உங்களுக்கே தெரியும். இது கவர்மெண்ட் டூரிஸ்ட்டாக இருந்தால் இயக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு 1 கிலோமீட்டர் உள்ளே இட்டுட்டு போவாங்க. நம்மளை துடுப்பு 2 பக்கமும் போட்டு 1 கிலோமீட்டர் உள்ளே இட்டுட்டு போகிறாங்க. அந்த 1 கிலோமீட்டர் தூரம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம விருப்பப்பட்டால் உள்ளே போகலாம். அது நம்மளோட விருப்பம்தான். அது கொஞ்சம் அவங்க கேட்பாங்க போட்டுக்காரங்க, அது அதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த கால்வாய் இந்த நீர்த்தரம் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஒரு அகலமாக இருக்குது பாருங்கள். நல்லா அகலமாக இருக்குது. நல்லா துடுப்பு போட்டு போகிறதுக்கு நல்லா இருக்கும். ஆனால் அந்த உள்ளே போகிறது கொஞ்சம் ரொம்ப குறுகலாக இருக்கும். அவங்க 2 துடுப்பு போட்டு போக முடியாது. அந்தளவுக்கு ரொம்ப குறுகலான ஒரு பாதையாக இருக்கும். அதெல்லாம் நம்ம பார்க்குறதுக்கு ரொம்ப பிரமிப்பாகவும் இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா இது அவ்வளோ சூப்பரான ஒரு ஏரியா இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டு. இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டில் என்ன ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா, ஒரு 6 மணி நேரம் தண்ணி பார்த்திங்கன்னா மேலே ஏறும். உங்களுக்கே தெரியும் அங்கே தண்ணி எந்தளவு கால்லேருந்து ஈரமாக இருக்குது அப்படின்னு வீடியோவில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். எனக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் திரும்ப ஒரு 6 மணி நேரம் தண்ணி ஃபுல்லாக அது கீழே இறங்கும். இப்போ தண்ணி கீழே இறங்கிட்டு இருக்கு. நீரோட்டம் பார்த்திங்கன்னா நாங்கள் போகிறதுக்கு ஆப்போசிட் பக்கத்தில் போயிட்டுருக்குது. நீங்கள் இந்த இடத்த பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இல்லை விசிட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா, ஆனால் பாருங்க, ரொம்ப உங்கள் மனசுக்கு இதை பிடிக்கும். அந்த போட்டிங் போகிறது, அந்த சவாரி எல்லாமே ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஏன்னா இது உங்களுக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்கள், கடலூரில் தான் போகிறோம். அந்த சதுப்பு நிலம், அந்த அலைகள்லாம் எதுவுமே கிடையாது. இல்லை சேஃபாக இருக்கும். அது அதிகமாகலாம் ஆழம் கிடையாது. சும்மா ஒரு 3 அடி டு ஒரு 4 அடி அந்தளவு தான். எப்படி பார்த்தாலும் ஒரு நெஞ்சளவு தான் ஆழம் இருக்கும். ஃபுல்லாக வண்டல் மண் சேறு சகதியாக தான் இருக்கும். ஓகே, அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த ஏரியாவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நீங்கள் இங்கே வரணுன்னா எங்கே இருந்தாலும் சிதம்பரத்தை வந்துடுங்க. சிதம்பரத்துலேருந்து பஸ்ஸில் வர்ற மாதிரி இருந்தால் நீங்கள் பஸ் இங்கே வருது, முடசல் ஓடைனுங்கிற பேர் போட்டு பிச்சாவரம் டூரிஸ்ட் பிளேஸ்னே வருது. ஏன்னா அந்த ஏரியா பேர் முடசல் ஓடை தான். இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஃபுல்லாக மீனவ கிராமம் தான். மீனவ கிராமம்னா குறைஞ்சபட்சம் ஒரு 10,000 பேர் இருக்கிறாங்க. இது கடலில் ஒட்டின மாதிரி ஒரு ஏரியா, பயங்கரமான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டு. தசாவத்தில் கொஞ்சம் ஒரு சில காட்சிகள்லாம் அங்கே படம் பிடிச்சிருக்காங்க. முக்கியமாக அந்த புராண காலகட்டம் வரும்ல, அந்த பாண்டிய மன்னர் காலகட்டம், அப்போ அந்த கமலஹாசனை கட்டி திருப்புற சீன்லாம் அங்கே ஒரு சில சீன்கள் எடுத்திருக்காங்க. அது மாதிரி துப்பறிவாளன் படமும் இங்கே எடுத்திருக்காங்க. அதில் ஒரு சில சீனு. இது நல்ல ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தான். நான் அந்த சொன்னல 2 பக்கமும் போட்டு படகு வீச முடியாது. துடுப்பை பின்னால் உட்காந்து தான் நம்மளை வந்து இட்டுட்டு போவாங்கன்னா அவ்வளோ குறுகியான ஒரு ஏரியாவில் தான் போயிட்டுருக்குறோம்.
பக்கத்தில் நிலப்பரப்புலாம் எல்லாமே தெரியுது. ஈரப்பதம் எப்படி? தண்ணி ஏறி இறங்குறது எல்லாமே உங்களுக்கு இப்போ கிட்ட தெரியும். அது மாதிரி விருப்பப்பட்டவங்க போகலாம். ஏன்னா அங்கேருந்து ஒரு 40 நிமிஷம் தான் வந்து கவர்மெண்ட் சார்பாக அந்த போட்டிங் சார்பாக நம்மளுக்கு வந்து 1 கிலோமீட்டர் சொல்கிறாங்க. எக்ஸ்ட்ரா நம்ம 1 கிலோமீட்டர் போனோன்னா நம்ம தனியாக வந்து பே பண்ணி தான் போகணும். ஓகேவா? அந்த மாதிரி தான் இது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் ஒரு நம்பிக்கையான ஒரு சுற்றுலாத்தலம் இது கண்டிப்பாக இது. ஏன்னா இது இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டு நம்ம உலகத்திலே 2வது பெரிய சதுப்பு நிலம் நம்ம இந்தியாவில் தான் இருக்குது. அதுக்கு பெருமையான ஒரு இடம் தான் இந்த பிச்சாவரம் சதுப்பு நில காடுகள். இந்த படகு சவாரி பார்த்திங்கன்னா காலையில் 9 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் இந்த இயங்கிட்டு இருக்குது. நீங்கள் துடுப்பு படகுல வந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த உள்ள இந்த நீர்வழியில் ரொம்ப குறுகலான இருக்கிற இடத்துல கொஞ்சம் பிரமிப்பாக இருக்கும். அந்த மாதிரி இடத்துலலாம் போக முடியும், இந்த இயற்கையில் ரசிக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து இந்த மோட்டார் போட்டில் போனீங்கன்னா அது பார்க்குறதுக்கு நிறைய பேர் போகலாம். ஆனால் இவ்வளோ குறுகலான இடத்துலலாம் வருமா அப்படின்லாம் வராது. அதனால் முடிஞ்சளவு நீங்கள் வந்து இந்த அதே போல் வாங்க, இந்த பிச்சாவரத்தை ரசிங்க. இந்த சதுப்பு நில காடுகள், இந்த படகு சவாரி நல்லாயிருக்கும். வாங்க. அந்த மாதிரி இங்கே சுவையான கடல் உணவுகள் எல்லாமே இருக்குது. அப்படியே நாங்களும் இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். நல்ல அருமையான ஒரு நிறைவோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.